அல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நோட்டீஸை பார்த்துட்டு இத்தனை பேர் புது ஆட்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் இது சாதாரணமான ஒரு மெசேஜை தான் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக ஏற்கனவே எங்கள் ஜனங்களுக்கு பேசுனது தான். நான் நிறைய மெசேஜ் யோசித்து பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் இதில் தான் ரொம்ப அசைவாடினது நான் பார்த்தேன். அதனால தான் இந்த மெசேஜை நம்ம கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். யாத்திராகம புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 23, 24, 25 எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் போதும்ப்பா. பாருங்க, இங்க யாத்திராகமத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல இவங்க சூர் வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாங்களாம், இவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அடிமைத்தனத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு வருகிற வழியில் தான் சூர் வனாந்தரம்னு ஒரு வனாந்தரத்தில் அவங்க வராங்க. இந்த வனாந்தரத்தில் அங்கே தண்ணி இல்லை. வனாந்தரத்தில் எங்கன்னா தண்ணி இருக்குமா? இல்லை. அப்போது வனாந்தரத்தில் தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? எல்லாருக்கும் ஒரே கோபம். நாங்கள் வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கிறதுக்கு இந்த மோசே என்ன பண்ணிட்டாரு, எங்களை கொண்டு வந்தான்னு சொல்லி அவங்க மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. உடனே மோசே என்ன பண்ணுறார், தேவன்கிட்ட என்ன பண்ணுறாராம், முறையிட்டாராம். போய் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்களே, இங்கே தண்ணி இல்லையே, இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு, கசப்பு தண்ணி அப்படின்னோடனே ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ஆண்டவர் சொன்னாராம், துதிச்சு பாடு அப்படிலாம் சொல்ல ஒரு மரத்தை காட்டினார். மரத்தை காட்டி என்ன பண்ணார், இந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடுனார். பாருங்க, தண்ணியில் மரத்தை போட்டவுடனே தண்ணி இனிப்பாயிடுமா? அது மதுரமாக மாறிடுச்சான். பாருங்கள், வாழ்க்கையில் ரொம்ப கசப்பு, என் வாழ்க்கை ஃபுல்லாக கசப்பு, ரொம்ப வேதனையோடு தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் மட்டும்தான் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலும் கசப்பு, கசந்து போன நிலைமையில தான் இங்கே நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆனால் எந்த கசந்து போன அனுபவத்தையும் தேவன் மதுரமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஏன்னா இந்த மரம் எதை குறிக்குதுன்னா, சிலுவையை குறிக்குது. யாரெல்லாம் இந்த சிலுவை கிட்ட வந்தாங்களோ, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, பாருங்க, அவர் உங்களுக்காக சாபம் ஆயிட்டார். உங்கள் கசப்பை மாற்றுறதுக்கு தான் அவர் கசப்பு காடியை குடித்தார் சிலுவையில். தெரியுமா? நீங்கள் கசப்பு குடிக்கக்கூடாது, நீங்கள் கசந்த வாழ்க்கை வாழக்கூடாதுன்றதுக்காக தான் ஏசு என்ன பண்ணார், சிம்பாலிக்காக நான் என்ன பண்ணேன், உன் கசப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சிலுவையில் அவருக்கு என்ன பண்ணாங்க, கசப்பான காடியை கொடுத்தாங்களாம். அவரால் குடிக்க முடியல, அந்த அளவுக்கு 2 முறை கொடுத்தாங்களாம். கசப்பு காடியை குடித்தார். எதுக்கு தெரியுமா? உங்களுடைய கசப்பை அவர் மாற்றத்துக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை கசந்து போய் வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், அவ்வளோதான் என் வாழ்க்கை, இனிமேல் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு வேளை வந்திருக்கலாம். என் சகோதரிகளே, உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு நற்செய்தி என்னென்னா, ஏசு உங்கள் கசப்பை மாற்றுவார். உங்கள் மாறான்ற கசப்பை மதுரமாக மாற்ற வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அந்த இயேசுக்கிட்ட வந்தால் உங்கள் கசப்பு நிச்சயமாக, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பும், பிரச்சனையும், கடன் வேதனையும், வியாதி கசப்பை கூட, வியாதியால் கசப்பாயிடும் உடம்பு. என்ன இந்த வியாதி வந்ததுனால என்ன பண்ண முடியல, எதையுமே அனுபவிக்க முடியலன்னு ஒரு வாழ்க்கையை குறித்து ஒரு கசப்பு, சரீரத்தை குறித்தே ஒரு கசப்பு. அப்படிப்பட்ட கசப்பில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மாற்ற போகிறார் இன்றைக்கி. அதனால தான் இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கிறார், துதியின் வாசலுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இயேசுக்கிட்ட வந்துட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக கசப்பு கண்டிப்பாக என்ன பண்ணும்,
மாறப்போகுது. பார்த்தீங்கன்னா ரூத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். 1வது அதிகாரத்தில் 20வது வசனம் வடிங்களேன் எடுத்து. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் என்னை மிகுந்த கசப்பை கட்ட வைத்தார். பாருங்க, இவ சொல்கிறா, இந்த நகோமியை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த நகோமி என்னன்னா சொல்கிறாலாம், நகோமின்ற பேருக்கு இனிமையானவள்னு அர்த்தம். அவள் என்ன பண்ணுறா, கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா, யூதா தேசத்தில் கொஞ்ச நாள் பெத்லகேமில் என்ன ஆச்சு, பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணார், மோவாப் தேசத்துக்கு போனாலாம். மோவாப் தேவனை தெரியாதவங்க, சபிக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம் வருதுங்க, யாருக்கு கஷ்டம் இல்லை? ஆனால் கஷ்டமே வாழ்க்கை ஆகிடாது, புரியுதுங்களா? வாழ்க்கையில் கஷ்டம் வரும், அந்த நேரத்தில் இடத்த மாற்றக்கூடாது. பிரச்சனை வரும்போது இடம் இடத்த மாற்றாத, உன் மனசை தான் மாற்றணும், புரியுதுங்களா? இடம் மாறினா பிரச்சனை மாறுமா? மாறாது. ஆனால் நம்ம மனசு மாறணும். எப்படி மனசு மாறணும்? நான் என்ன செஞ்சேன்? கிரியைகள்னால தேவன் நம்மளை ரட்சிக்கிறவர் இல்லை, உண்மைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா? ரட்சிப்பே இல்லாத வாழ்க்கை கூட அது கூட தேவனுக்கு பிரியம் இல்லாது தான் இல்லையா? தேவனுக்கு பிரியமானது நம்ம செய்கிறோமா நம்ம வாழ்க்கையில்? இல்லை பிரச்சனை வரும்போது இடத்த மட்டும் மாற்றினா, வீடை மாற்றினா சரியாயிடும். பாருங்கள், என் சொந்தக்காரங்க ஒருத்தங்க, அவங்க வீட்டில் எல்லாம் பிரச்சனை. அவங்க மருமகளுங்களுக்கு குழந்தையே இல்லை. ஒரு பொண்ணு கண்ணு தெரியாத குருடாக பறந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 கண்ணும் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு குழந்தை பிறக்கும் போது சரியில்லை ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மருந்து சாப்பிடுமான்னு ஒரு மருந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க. அது கிட்னியை பாதிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா கிட்னி என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், கண்ணு குருடாயிடுச்சு. கல்யாணம் பண்ணாங்க, வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை. அந்த பொண்ணு இறந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணா, இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. கன்சீவ் ஆகுது, அபார்ஷன் ஆகிடுது. எங்கள் சொந்தக்காரங்க, அவங்க நம்ம சர்ச் இல்லை, சொந்தக்காரங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தவர், ஃபோர்மேனாக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்னி ஃபெயிலியர். அவர் என்ன பண்ணிட்டார், செத்துட்டார். இந்த குடும்பமாக கூடி என்ன பண்ணாங்க, அவங்க சித்தி பையன் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீட்டை, அப்பா சாகலை, அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர், நீங்கள் குடும்பமாக என்ன பண்ணுங்கள், இடத்த மாற்றிடுங்க, வீட்டை மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வேறு ஒரு இடம், இந்த பக்கம் இந்த நம்ம நெல்லிக்குப்பால அந்த இந்த பக்கம் அந்த குருவாஞ்சேரி கொஞ்சம் நந்திவாரம் உள்ளே போனோம். உள்ளே போகிற இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வீடு வாடகை வந்துட்டாங்க. வந்த இடத்துல என்னாச்சு, அவங்க வீட்டுக்காரு இறந்துட்டார். மருமகளுக்கு 2வது கன்சீவ் என்னாச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா அவரை கொஞ்சம் உடம்பு நல்லா தேறி வந்தவரும் என்ன பண்ணிட்டாரு. அப்போது நான் அன்றைக்கே சொன்னேன், என்ன சொன்னோம், நாங்கள் இடத்த மாற்றாதீங்க, தேவனை ஆறாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருக்கிறீங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இடத்த மாற்றினாங்க. என்ன பண்ணாங்க, எல்லாருமே இன்றைக்கி என்ன பண்ணாங்க, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நகோமி கூட அப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டா. இடம் மாறினா ஆசீர்வாதம் வந்துடும்னு நினச்சி என்ன பண்ணால், நகோமினா இனிமையானவள்னு அர்த்தமா, அந்த பேருக்கு இனிமையானவள்னு அர்த்தமா. அவள் சொல்கிறா, இங்கே வந்தால் பாருங்கள், மோவாப் தேசத்தில் நல்லா இருக்கலாம், 10 வருஷம் இருந்தா, 10 வருஷத்தில் 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, ஒரு புருஷன், மக்லோன் கிலியோன் 2 பிள்ளைங்க. அவங்க வீட்டுக்கார் பேர் எலிமெலேக்கு. பாருங்க, எலிமெலேக்கு செத்தாரு, மக்லோன் செத்தாரு, கிலியோன் செத்தாரு, எல்லாம் செத்து போயிட்டாங்க. 3 ஆம்பளைங்களும் செத்துட்டாங்க. இப்போ மோவாப் தேசத்தில் அவங்கள போய் நகோமி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உடனே என்னை இனிமேல் நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. கசப்புன்னு அர்த்தம், மாறானா கசப்புன்னு அர்த்தம், என்னை கசப்புன்னு கூப்பிடுங்க அப்படின்றா. யார் தப்பு செஞ்சுது?
இவங்க தான் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் வந்துச்சு பஞ்சம், அதுக்காக இடத்த மாற்றிடலாமா, ஊரை விட்டு ஊர் போயிடலாமா, போயிட்டா பாருங்க. போய் எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்து இப்போ 3 லேடிஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறா, என்ன நகோமி நீ நல்லா இருக்கிறியானா, இல்லை இல்லை என்ன நீங்கள் நகோமினே கூப்பிடாதீங்கப்பா, நான் ரொம்ப கசந்து போச்சு என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, அதனால் என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கி கூட நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாததுனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஒரு தேவையோடு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறீங்க, கசந்து போய் தான் வந்திருக்கிறீங்க, கசப்பான சூழ்நிலையிலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு வார்த்தையை கேள்விப்படுறா. என்ன வார்த்தைனா, இங்கே இதில் பெத்லகேமில் அப்போ என்ன கொடுக்குது, அப்பம் கொடுக்கப்படுதுன்னு அவன் கேள்விப்பட்டான். அப்பம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டான். இங்கேயும் வார்த்தைன்ற அப்பம் இருக்குதும்மா, தேவன்கிட்ட வார்த்தைன்ற அப்பம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என் மூலமாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் காதுகளில் தொனித்து கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை என்னென்னா, இயேசுக்கிட்ட வார்த்தைன்ற அப்பம் இருக்குது. அந்த தேவன் உங்களுக்கு வார்த்தைன்ற அப்பத்தை கொடுத்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு தன்மைலாம் மாறும், உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறும். நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுக்குற தேவன். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை. ஒருவேளை என்றைக்கு மாறும், ஒரு நாள் மாறும் என் வாழ்க்கைன்னு சொல்லி ஒருவேளை உங்களையே நீங்கள் தேற்றி கொண்டு இந்த இடத்துல கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையை ஒரு நாள் அவன் தேவன் என்ன பண்ண மாட்டார், கெடுக்கவே மாட்டார். உங்கள் நம்பிக்கை கெட்டு போகிறதுக்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஒருவேளை நான் என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டேன், இனிமே என் வாழ்க்கை இல்லை, சந்தோஷமே என் வாழ்க்கை இல்லை, சமாதானமே என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை அப்படியே யூட்டர்ன் பண்ண போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரப்போகுது. சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரப்போகுது. எல்லாரும் சொல்லுங்கள், இந்துவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இல்லாத ஒன்றை உருவாக்கும். என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரப்போகுது. சொல்லுங்கள், ஒரு திருப்பு முனை வரப்போகுது. என் பிரச்சனை மாறப்போகுது. நான் உன்னதமான ஒரு இடத்துக்கு, உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு போக போகிறேன். கடன் பிரச்சனையோடு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், என் கடனெல்லாம் கட்டி தீர்க்கப்பட போகுது. உங்களை கடனாளியாக தேவன் விடவே மாட்டார். பாருங்கள், அவ்வளோதான். தேவனை விட்டு பிரிஞ்சு போகிறோமே அப்படின்ற வருத்தம் அவளுக்கு இல்லை. அங்கே வார்த்தையே கிடைக்காது. மோவாப் தேசத்தில் அவளுக்கு வார்த்தையே கிடைக்காது. ஆனால் அவள் என்ன பண்ணா, அப்பத்துக்காக ஒருவேளை கூழுக்காக என்ன பண்ணிட்டார், ஏசா தன்னுடைய சேஷ்ட பாகத்தையே என்ன பண்ணிட்டாரு, விற்று போட்டார். அதுபோல் இவன் என்ன பண்ணிட்டா, வெறும் வயிற்றுக்காகவே என்ன பண்ணிட்டா போகிறா. இங்கே ஏசா பற்றி ஆதியாகமத்தில் 27:34 27:34மா. ஒரு ஆசீர்வாதம் கூட உங்ககிட்ட இல்லையான்னு கேட்குறேன். ஏன்னா இவர் வாழ்க்கையில் ரொம்ப கசந்து போயிடுச்சு. ஏன்னா இவர் என்ன பண்ண, சேஷ்ட புத்திர பாகத்தை யார் எடுத்துக்கிறதா, யாக்கோபு ஏற்கனவே எடுத்துட்டார். ஏன்னா அவர் கூழ் சமைக்கும் போது நீங்கள் கேட்டிங்கல்ல, அவர் கூழ் சமைக்கிறாரு. இதில் யாக்கோபு வராரு, பசியோடு வராரு. அண்ணன் கூழ் செஞ்சுன்னுக்கிறாரு. யாக்கோபு கேட்குறாரு, இந்த சிவப்பான கூழில், ஏசா கேட்குறார், இந்த சிவப்பான கூழில் அவர் வேட்டையாடிட்டு சோர்ந்து போய் வராரு, எனக்கு இந்த சிவப்பான கூழில் கொஞ்சம் தான்றார். யாக்கோபு சொல்கிறாரா, நான் கொடுக்க மாட்டேன், எனக்காக நான் செய்கிறேன்னாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் கொடு, நான் சாகிற மாதிரி இருக்கிறேன். ஒருவேளை பட்னியாக இருந்தால் செத்துருவோமா? ஆனால் பாருங்கள், சாப்பாடு, வயிறு தான் இவங்களுக்கு கடவுள். இந்த ஏசாக்கு வயிறு தான் கடவுள் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், சரி எனக்கு கொடு, நான் நீ என்ன கேட்டாலும் உடனே அவர் சொல்கிறார், நீ சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறியா? சரி நானே சாக போகிறேனே, எனக்கு என்னத்துக்கு,
இந்த சேஷ்ட புத்திர பாகம் அதை கொடுத்துட்றேன்றார். பாருங்கள், சேஷ்ட புத்திர பாகம்னா 2 மடங்கு ஆசீர்வாதம். அதையே என்ன பண்ணிட்டாரு, அது ரொம்ப முக்கியமானது. யூதர்கள் கலாச்சாரத்தில் மூத்த பிள்ளைக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம், இளைய பிள்ளைக்கு கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மூத்தவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையே தூக்கி என்ன பண்ணிட்டாரு, இளையவனுக்கு கொடுத்துட்டார். எதுக்கு? ஒருவேளை வயிற்று போஜனத்துக்காக என்ன பண்ணிட்டார், வயிற்றுக்காக கொடுத்துட்டு கசந்து போச்சு வாழ்க்கை. ஆசீர்வாதத்தை இழந்து போனால் கசப்பு வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்கிறாரு, சகோதரனால் வஞ்சிக்கப்பட்ட அந்த கசப்பு போல் அவன் வாழ்க்கையில் வேறு எது பின்மாற்றத்தினால அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் கசப்பு வந்துச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டான். இனியா தகப்பனே வானாம், யாருமே வானாம். அன்னிலேருந்து அவன் வேறு மாதிரி மாறிட்டான். தகப்பன்கிட்ட போய் கேட்குறான், தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கூடவா ஏன் நீங்கள் வச்சுன்னு இல்லை? இல்லைப்பா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், யாக்கோபுக்கு நான் கொடுத்துட்டேனே. ஆனால் இந்த ஏசப்பா என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமை. அவர் ஏராளமானவர், அவர் தாராளமானவரா. அவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, திரும்பி என்னால் எழும்ப முடியுமா, எல்லாத்தையும் இழந்துட்டேனேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை வந்தீங்கன்னா அவர்கிட்ட ஏராளமானது இருக்குது. இந்த இவர் ஆபிரகாம் மாதிரி அவர் என்ன பண்ண மாட்டார், சொல்லவே மாட்டார், என்கிட்ட இவ்வளோ தான் ஆசீர்வாதம்ப்பா, அதை நான் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அந்த ஆபிரகாமை போல் ஈசாக்கை போல் இவர் சொல்ல மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், இவர் ஏராளமானவர். இவர் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு சொன்னது போல் சொல்லாமல் என்னுடையதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், கொடுக்க வல்லமை உள்ளவர். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டு வந்திருக்கிறீங்களா, வீடு போச்சு, வாசல் போச்சு, எனக்கு பிள்ளைங்க இல்லை, என் கடங்காரி ஆகிட்டேன், வியாதியில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகம் போயிடுச்சு, எதை நினச்சி வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இப்போ அடிமைத்தனத்தின் கசப்பு பாருங்கள், யாத்திராகமம் 1:14 பாருங்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலை செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக பாருங்க அடிமைத்தனத்தினால வந்த கசப்பு. அவங்க அடிமைகளாக இருக்கும்போது பார்வோன் என்ன பண்ணுறான், அவங்க ஜனங்களை அடிமைப்படுத்தி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பாரமான வேலைகள் அவனுக்கு கொடுக்க. செங்கல் அறுக்கணும், நீங்களே செங்கல் போய் எடுக்கணும், நீங்களே போய் வைக்கோல் எடுக்கணும், நீங்களே தான் அறுக்கணும், நீங்களே தான் செய்யணும். அடிமைனா அவன் அவ்வளோதான், அவன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. அவன் வெயிட்டை தூக்கின்னு வருவான், வாங்குவான் கடையில். ஒரு அடிமை எங்கேயோ போயின்னுப்பான் அவசரமாக. ஒரு வேளை பிள்ளைங்க, நான் இந்த காலத்தில் இருந்தால் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சும்மா இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்க, பிள்ளைங்களை அப்பா போய் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரணும், 12 மணி கரெக்டாக பிள்ளைங்களை விட்டுருவாங்க. ஆனால் சின்ன குழந்த அப்பா போயினே இருக்கிறாரு, ஒரு எஜமான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல. உடனே அவன் ஒரு வெயிட்டை தூக்கின்னு வரான், இங்கே வா, இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் வை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணோம், செஞ்சு தான் ஆகணும். அங்கே பிள்ளை என்ன பண்ணுது, காற்று இருக்குது. சின்ன குழந்த, ஐயோ இல்லையா நான் என் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கிறேன்யா, கூப்பிட்றாயா, எங்கள் பிள்ளை மனைவி கர்ப்ப வேதனை பட்டுன்னுக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணையா, எந்த சாக்கும் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. எந்த காரணத்தை சொன்னாலும் என்ன பண்ணுவான், நீ செய்யினா செய், நான் சொல்கிறத நீ செய்யணும். அதுதான் அடிமைகளோட நிலை. அந்த நிலைமையில் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கசப்பாக மாறிடுச்சு. பார்வோன் அவங்கள என்ன பண்ணா, கசப்பான நேரத்தில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்தை காட்டுறாரு. அது என்ன மரம்னா சிலுவை மரம். இந்த சிலுவையில் அங்கே தான் சொல்கிறாரு, அவர் நமக்காக என்ன பண்ணார், சிலுவையில் தியாக பலி ஆக போகிறாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம் மாறப்போகுது. இந்த இயேசுவை நம்புங்க, இந்த தேவனை நம்புங்க. இந்த தேவனை நம்புனா உங்களை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் புறம்பே தள்ளவே மாட்டார், சீப்போன்னு சொல்லவே மாட்டார். உன் பாவங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், இவ்வளோ பெரிய பாவின்னு சொன்னாலும் ஒரே நிமிஷத்தில் இயேசு என்ன பண்ணுவார், பாவங்களெல்லாம் மன்னிக்கிறதுல. உன் பாவம் சிவப்பு அப்படியே சிவந்த நேரத்தில் இருந்தாலும் அது என்ன பண்ணுவான், வெண்பஞ்சை போல் மாற்றுகிற தேவன் அவர். அப்போது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை தேவன் என்ன பண்ணுறாரு, மாற்றினார். அவங்களுக்கு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையை கொடுத்தாரு. இன்றைக்கும் சாபத்தில் கிடக்கிற நமக்கு
சாபத்தில் தான் நம்ம இருந்தோம். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம சபிக்கப்பட்ட ஜனமாக இருந்தோம், பாளையத்துக்கு புறம்பாக இருந்தோம், அனாதைகளாக இருந்தோம், திக்கற்றவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், நமக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இருக்குது. யாரெல்லாம் இந்த சிலுவை மரத்துக்கிட்ட வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நித்திய ஜீவன் உண்டு. மரித்தாலும் நம்மளுக்கு பிழைப்பு உண்டு. மரித்தாலும் என்ன வேணும், நம்ம என்ன பண்ணுறோம், மறுரூபம் ஆக்கப்பட்டு மறுபடியும் வரப்போகிறோம். அந்த நம்பிக்கை உண்டு. மரணத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம எதிர்காலம் நல்லா இருக்க போகுது, நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம் ஃபாரினில். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களோட சந்ததியை 100 பேரும், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவங்களான ஒரு சந்ததியும் எடுத்தாங்களாம். அப்போ இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களில் இருந்த சந்ததியில் பார்த்திங்கன்னா விபச்சாரிகள், கொலைகாரங்க, திருடருங்க, டைவர்ஸ் ஆனவங்க, ஆசீர்வாதம் இல்லாதவங்க, பார்த்திங்கன்னா எல்லா விதமான காரியமும் இதில் இருந்துச்சான். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க பார்த்திங்கன்னா செனட்டா, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களாம், கேபிட்டல் சிட்டியில் இருக்கிறவங்களாம், அப்புறம் ஜட்ஜாக இருக்கிறவங்களாம், பெரிய ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா பெரிய 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 பதவியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு வந்துச்சு. இந்த கசப்பு மாறும். எதுவுமே இல்லை. நீங்கள் யாரை ஒன்றா இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு நான் வந்தேங்க, அவங்கள கேட்டு பாருங்கள். நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் வந்தவொடனே இந்த அற்புதத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சார்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் கசப்பை மாற்றுறதுக்கு ஒரு மரம் இருக்குதுங்க, அது சிலுவைங்க. அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உலகத்தின் கசப்புகளெல்லாம் அந்த சிலுவை மரம் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு. அந்த சிலுவை மரத்துக்கிட்ட தான் எல்லா கசப்புகளும் போச்சு. யாரெல்லாம் நான் கசப்போடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய சிலுவை மரத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். அது எத்தனை அடின்னா 15 அடி நீளமும் 150 கிலோ வெயிட்டும். அந்த வெயிட்டை தூக்கின்னா ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த கொல்கதா மலை மேலே ஏறினார். அந்த சிலுவை மரம் உங்களோட காயத்தை மாற்றும். அந்த சிலுவை மரம் உங்கள் கசப்பை மாற்றும். உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுறதுக்கு, கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு. வண்ணமே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கை கிடக்குதுன்னு சொல்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக ஒளிமயமாக மாற்றுறது எது தான், சிலுவை தான். அந்த சிலுவையை நோக்கி பார்த்தவங்க ஒரு நாளும் கெட்டு போகிறது இல்லை. அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். நோக்கி பார்த்து அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகிறது இல்லையா. யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க முகம்லாம் வெட்கப்படவே இல்லை. இன்றைக்கி உங்கள் முகத்தை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்ற போகிறாரு. நீங்கள் வந்தது நான் வந்ததுக்கு ஆண்டவர் இப்படி என்னை மாற்றிட்டாரே அப்படின்ற அளவுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியே, உங்கள் வாழ்க்கையே ஆண்டவர் என்ன பண்ண உங்கள் மதுரமாக மாற்ற போகிறார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, நானும் இந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்க போகிறேன். எத்தனையோ பேருக்கு இழந்து போனான். அந்த நாயினூறு விதவை தன் பிள்ளையை இழந்துட்டா. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இழந்து போயிட்டா, செத்து போயிட்டான் பிள்ளை. அவ்வளோதான், நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அவ்வளோதான், பாடையில் எடுத்துன்னு போகிறாங்க, ரோட்டில் நடந்துன்னு போகிறாங்க. எல்லாரும் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் உறவுகள்லாம் பின்னாடி போகுது. அவங்களாம் என்ன பேசுகிறாங்க, ஐயோ ஒரே ஒரு பிள்ளை தானே இருந்தா, அந்த பிள்ளையும் இழந்துட்டாளேன்னு சொல்லி கசப்போட துக்கத்தோட வேதனையோடு போன அந்த நாயன் ஒரு விதவை பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணார், பாடையை தொட்டு என்ன பண்ணாராம், சுகப்பட செத்து போனவங்களுக்கும் என்ன பண்ணார், உயிரை கொடுத்தார். இதுதான் நம்ம படைத்த ஆண்டவருடைய வல்லமை. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிறவர். மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனுக்கு உயிர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா? சுவாசத்தை அவர் சுவாசத்தால் தானே கொடுத்தாரு. ஊதி சுவாசத்தை உண்டு பண்ணவருக்கு மறுபடியும் ஊதி உண்டு பண்ண முடியாதா? செத்து போனவங்களுக்கு ஜீவன் கொடுக்க முடியாதா? நீங்கள் செத்து போன உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே செத்து கிடந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை சிலுவைக்கு உண்டு. அதை உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளை கூட இழந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தியம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் பிள்ளையை நான் இழந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. நான் நிறைய முறை எங்கள் விசுவாசிங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு தம்பி.
அவங்க அடையாறில் வந்து இளநீர் விற்கிறவங்க. அவங்க சகோதரிக்கு நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்க தம்பி வந்து ரட்சிக்கப்படலை, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த பாலிடெக்னிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா, மத்திய கைலாஷில், அங்கே போய் அவனை அட்மிட் பண்ணாங்க. டாக்டருங்களாம் கைவிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கூட்டின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, வயிறுலாம் ரொம்ப வீங்கிடுச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகும், யூரின் போக முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எல்லா பலனும் இழந்து என்ன பண்ணிட்டான், மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு மயிரிழை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சிஸ்டருக்கு நம்பிக்கை இருந்துச்சு இயேசு மேலே. ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார்னு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையினால் என்ன பண்ணாங்க, ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே கம்யூனியன் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, இவங்க கம்யூனியன் ஒன்று குடிச்சிட்டு, அங்கெல்லாம் கப்பில் தான் கொடுப்பாங்க, அந்த கம்யூனியன் கப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த அப்பத்தை அப்படியே எடுத்துகிட்டு ஓடி வந்து என்ன பண்ணாங்க, பாலிடெக்னிக் ஹாஸ்பிட்டலில். அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்களாம், இவன் சாப்பிட முடியல, இவனுக்கு தண்ணி குடிக்க முடியல, யூரின் போக முடியல, வயிறு வீக்கமாயிடுச்சு, 2 கிட்னியும் கெட்டு போச்சு, இனிமேல் இவன் உலகத்தில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணும், நீங்கள் வந்து ஆள் சொல்லி அனுப்பிச்சிடுங்க, என்ன பண்ணுங்கள், உன் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னவங்கக்கிட்ட, இல்லை என் தம்பி ஆண்டவர் உயிர்ப்பிப்பார், அந்த சிலுவை மரம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவின் ரத்தம் எனக்கு ஒரு அற்புதம் செய்யன்னு என்ன பண்ணாங்க, அந்த கம்யூனியன் எடுத்துகிட்டு வந்து அவங்க தம்பியை கொடுத்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, உண்மையாக இன்றைக்கி அவன் பேர் கபாலி, அவன் வந்து அடையாறில் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கான். அவன் சாப்பிட்டான் பாருங்கள். அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு யூரின் வர மாதிரி இருக்குதுன்னா உடனே யூரின் போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு மோஷன் போச்சு. எனக்கு பசி எடுக்குதுன்னா டாக்டருங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன இது மெடிக்கல்லே இந்த மாதிரி ஒரு மிராக்களை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரே நாள் அப்படியே பயங்கரமாக துள்ளி குச்சி எழுந்து என்ன பண்ணிட்டான் வீட்டுக்கு. அந்த சிலுவை மரம், இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு மரணத்துலேருந்து உங்களை உயிர்ப்பிக்கும். மரணம் கூட மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. மரணம் வந்து அவருக்கு முன்னாடி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொன்னார். மரணத்தின் கொடுக்கை ஒடிச்ச இயேசு உங்களுக்காக இருக்கிறார். உங்கள் கசப்பை மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார். உன் போராட்டங்களுக்கு முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை நம்பி வந்திருக்கிறியா, உன் ஆண்டவர் தள்ள மாட்டார். நீ எந்த இடத்துல எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் உன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்குது. அவர் இந்த இடத்துல பிரசன்னராக இருக்கிறார். அவர் உங்கள் பிரச்சனையை மாற்றுவார். செத்து போன உயிருக்கே ஜீவன் கொடுக்க முடியும்னா பாருங்க, அன்னைக்கு அவங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பாடையில் போனவனை பார்த்து ஆண்டவர் உயிர் கொடுத்தார், தொட்டு சுகமாக்குனா அந்த செய்தி அவங்க கேட்டு என்ன பண்ணாங்க, தம்பிக்கு ஜீவன் கொடுப்பார். அது மட்டுமா, மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசருன்ற மகனுக்கு என்ன பண்ணாங்க, கலரிலே வச்சுட்டாங்க. 4 நாள் ஆனால் என்ன ஆகும், 3 நாள் ஆனாலே என்ன ஆகும், ஸ்மெல்லு. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, சென்ட் அடிப்பாங்க. ஒரே நாளில் என்ன பண்ணுவாங்க, சென்ட்டெல்லாம் வாங்கி அடிப்பாங்க. மாலையெல்லாம் என்னத்துக்கு போடுறாங்க, இந்த பூ வாசனை அந்த வாசனை தெரியாமல் இருக்கணும்னு தான் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் 3 நாளுக்கு அப்புறம் அது லீக் அவுட் ஆகிடுதுல, வாசனை தெரிஞ்சிச்சு அந்த நாத்தம். ஆனால் 4 நாள் ஆயிடுச்சு, கலரைக்குள்ளே வச்சு மூடிட்டாங்க. லாசருன்றவன் அந்த மரியாள்ன்றவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஆண்டவர் வந்தால் அற்புதம் நடக்கும்னு விசுவாசித்தாங்க. நீங்கள் இருந்துன்னா இப்படிலாம் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்தால் நல்லா ஆகிடும், வந்திருந்தால் நல்லா ஆகிடும்னு நினச்சாங்க. ஆண்டவர் இல்லை, அவன் வைத்த இடத்த எனக்கு காண்பின்னு சொல்கிறாரு. போய் அவங்க கூட போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், லாசருவே வெளியே வான்னு சொன்னார். வெளியே வான்னு சொன்னவன் அவன் என்ன பண்ணான், கட்டப்பட்ட அவங்களாம் என்ன பண்ணான், சீலையில் சுற்றி தான் வைப்பாங்க, கட்டி தான் வைப்பாங்க. அந்த கட்டப்பட்ட வண்ணமாகவே அவன் எழும்பி வந்துட்டான். எப்படி கட்டி வச்சுருந்தாங்களோ அப்படியே அவன் எழும்பி வந்துட்டான். பாருங்கள், 4 நாளுக்கு அப்புறம் உயிரோடு வந்தான். செத்து போன சரீரத்துக்கு உயிர் கொடுக்க வல்லமை உள்ளவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதா, உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாதா, உங்கள் பிரச்சனையை மாற்ற முடியாதா, உங்கள் கடனை தீர்க்க முடியாதா, உங்கள் வியாதியை சுகப்படுத்த முடியாதா?
எந்த பிரச்சனையும் மாற்றுகிற வல்லமை அவர்கிட்ட இருக்குது. உங்கள் கசப்பை மாற்றுகிற வல்லமை அந்த சிலுவைக்கு உண்டு. இப்பொழுதே அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நமக்காக லூர்து சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க.